10th சயின்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் இயக்க விதிகள் புக் பேக் ஆன்சர்ஸ். நிலைமம் எதனை சார்ந்தது? பொருளின் நிறை. கணத்தாக்கு கீழ்கண்டவற்றில் எதற்கு சமமானது? உந்த மாற்றம். நியூட்டனின் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறது? ஓய்வு நிலையுள்ள பொருளில், இயக்க நிலையுள்ள பொருளில் ரெண்டுமே. ஆ மற்றும் ஆ. உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் அறியப்படுகிறது. இவ்வரைபடத்தின் சாய்வின் மதிப்பு விசை. விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறதுனா சைக்கிள் பந்தயம். புவியீர்ப்பு முடுக்கம் ஜெயின் அலைக்கு ms-2. இது எதற்கு சமமானது? நியூட்டன் கிலோகிராம் -1. 1 கிலோகிராம் எடை என்பது புவியில் m நிறை கொண்ட ஒரு பொருள் ஒன்றின் புவியின் ஆரத்தின் பாதியளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அதன் நிறை மதிப்பு m தான். நிறை மதிப்பு மாறாமல் புவியானது அதன் ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியின் பொருட்களின் எடையானது 300% அதிகரிக்கும். இது சம் இருக்கு. ராக்கெட் ஏவுதளத்தில் எது பயன்படுகிறதுனா நியூட்டனின் 3ஆம் விதியும் நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு ஆ மற்றும் ஆ. இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு விசை தேவை. நகர்ந்து கொண்டுள்ள ஒரு ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணிகள் முன்னோக்கி சாய்கின்றனர். இதற்கு என்னன்னா இயக்கத்து நிலைமம். இதான் ஆன்சர். மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் எதிர்குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் நேர்குறியிலும் குறிக்கப்படுகிறது. மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற பற்சக்கரங்கள் பயன்படுகிறது. என்னன்னா பற்சக்கரங்கள் இதான் டேஷ்ல இருக்கும். 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவி பரப்பில். நெக்ஸ்ட் சரியா தவறா? துகளமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்பொழுதும் மாறிலியாகும். இது தவறு. இது புறவிசை செயல்படாத பொழுதுதான் அது மாறிலியாக இருக்கும். பொருளொன்றின் தோற்ற எடை எப்பொழுதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். இது தவறு. சமமாக இருக்காது. பொருள்களின் எடை நிலநடுக்கட்டு பகுதியில் பெருமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும். இதுவும் தவறு. இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். திருகுமறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குறியீடு வைத்து திருகுதல், நீளமான கைப்பிடி கொண்ட திருகு குறியீடை வைத்து திருகுதல் இட எளிதானதாகும். இது தவறு. இதுக்கும் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடை இடைப்பை உணர்கிறார். விண்வெளி வீரர் புவியீர்ப்பு முடுக்கம் மின்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் இதுவும் தவறு தான். நியூட்டனின் முதல் விதி என்னன்னா நெக்ஸ்ட் பொறுத்துக்கு பார்க்கும்போது நியூட்டனின் முதல் விதி பொருட்களின் சமநிலை. நியூட்டனின் 2ஆம் விதி விசையின் விதி. நியூட்டனின் 3ஆம் விதி பறவை பறத்தலில் பயன்படுகிறது. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இது ராக்கெட் ஏவுதளத்தில். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கூற்று காரணமும் அந்த லெசன் வருது. அதில் பார்க்கும்போது வலஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும். உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள பொழுது மட்டுமே சரியானதாக இருக்கும். இது கூற்றும் காரணமும் ரெண்டுமே சரி. ஆனால் இதற்கான சரியான விளக்கம் கிடையாது. ஜியின் மதிப்பு புவி பரப்பில் இருந்து உயர செல்லவும் புவி பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும். இது சரி. ஜி மதிப்பானது புவி பரப்பில் பொருள் நிறையினை சார்ந்து அமைகிறது. இது தவறு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.